அதிலும் குறிப்பாக எமது ஊடகத்திடம் அசாத் மௌலானா வெளிப்படுத்திய மிக முக்கியமான ஒரு கருத்தை பாருங்கள். அதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அசாத் மௌலானா எந்த விடயத்தை சேனல் 4 ஊடகத்திடமும் எமது ஊடகத்துக்கு வழங்கிய பிரத்யேக செவியிலும் வெளிப்படுத்தினாரோ அந்த அடிப்படையிலும் அல்லது அந்த படிமுறையின் அடிப்படையில் தான் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இப்போது நீங்கள் பாருங்கள், அசாத் மௌலானா என்ன கூறுகிறார், அன்று கூறியது இன்று ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்திலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். கைதுகளும் அசாத் மௌலானா கூறிய ஒழுங்கின் அடிப்படையில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். இப்போது அசாத் மௌலானா கூறுவதை மீண்டும் ஒரு முறை ஞாபகமூட்டலுக்காக உங்களுக்கு வழங்குகிறோம், கேட்டுப்பாருங்க. என்னன்னா உண்மையா பிரச்சனை உங்களுக்கு தானே. இப்ப டிஎம்பி கிட்டத்தட்ட முதுகல் மனான இருந்தா பிள்ளையான உள்ளுக்கு நிலவரை பிள்ளையான உள்ளுக்கு இருந்து அவரை வெள்ளி எடுத்தது இல்லைன்னா அது எப்படி எடுத்தோம், அது நாங்க பிள்ளையான் உண்மையா பிள்ளையானுக்கு எதிராக இந்த ஜோசப் பரஞ்சாங்கூர்ல கடும் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தேன். இது சரியா விசாரிச்சிருந்தா பிள்ளையானுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்க வேண்டிய பயமெல்லாம் இருந்தேன். அப்போ நான் அதெல்லாம் செஞ்சு அவர் பஸ்ஸிலோட கையில் அதோட அது மட்டும் இல்லாமல் பிள்ளை இந்த பார்ட்டி நடத்திலாம் செஞ்சேன். அதோட என்ன நான் 2006 இந்த டீம்ல இருந்தேன். நான் தான் இவங்களுக்கு ஆமிக்கு முடியல லிங்க் நான் கரண கொஞ்ச நாள் தண்டவர் பிள்ளையானுக்கும் ஃபுல்லா ஆமிக்கு முடியல ஃபுல்லா இல்லைங்களா அந்த மீட்டிங்ல நான் தான் போடுறேன். என்னடா அந்த லாங்குவேஜ் பிரச்சனைக்கானே, அதால லாங்குவேஜ் பிரச்சனை சிங்களம் இங்கிலீஷ் பிரச்சனைக்கிறதுல நான் தான் எல்லா மீட்டிங் போறேன். நான் தான் டிரான்ஸ்லேட் பண்றேன். அது அவனால ஈஸி என்னோட காய்ச்சி பிடிச்சிங்க அப்படி எங்க பேர் சொல்ற. அப்ப இந்த இவங்க செஞ்ச அவ்வளவு கிரைம்ஸ் எனக்கு தெரியும், ஃபுல்லா எல்லாம் எனக்கு தெரியும். நான் சம்மந்தம் எல்லாம் எனக்கு தெரியும். உதாரணம் அதுல இம்பார்ட்டன்ட் சொல்ல போனா ஜோசப் பராஜிங்க மர்டர், ரவிராஜ் அந்த ஐசிஆர்சி ஹரத்தை பொடியமா 2 பேர் கொல்லப்பட்டது. அது பிறகு அந்த பேர் ப்ரொஃபசர் ரவீந்திரநாத், ஈஸ்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் ரவீந்திரநாத், அதுக்கு முதல்ல அந்த சிவராமாக்கள் இது மராய் உங்களோட அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்தது எனக்கு இல்லை தெரியும். அப்போ அடுத்து வந்துட்டு ஆமி எப்படி இவங்களை யூஸ் பண்ணிச்சு, என்னென்னதுக்கு அவங்களை யூஸ் பண்ணிச்சு. யுத்தம் முடிஞ்சது பிறகு யுத்தம் முடிஞ்ச டைம்ல அந்த எல்சிடி இன்டெலிஜென்ட் ஆக்கள் வந்து தங்க நிக்காலும் சரி அவங்களை கண்டுபிடிக்கிறது என்ன செஞ்ச, என்ன மெக்கானிசம் யூஸ் பண்ணினேன். அப்படி எல்லாத்துக்கும் டிஎம்பிபி எப்படி டிஎம்பிபி ஒரு பராமிலிட்ரி மாதிரி துணை ஆயுதம் மாதிரி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணிச்சுன்றது ஃபுல்லாக எனக்கு தெரியும். அதெல்லாம் காசு கொடுத்தா என்னென்ன மீட்டிங் வச்சு. உதாரணமா இவர் ஒரு பெர்மனன்ட் ரிப்போர்ட்டர் மினிஸ்டர் தானே எக்ரேகூட, அவர் என்ன நடந்துச்சு அவருக்கு உண்மையா, அவர் ஆறு அந்த ஆபரேஷன் செஞ்சா எல்லாமே தெரியும் எனக்கு. ஏன்னால் இவங்க வந்துட்டு இப்போ டிஎம்பிபியில வந்துக்கிட்டு பிள்ளையானா ஆமியோட கிட்டத்தட்ட ஒரு 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 குரூப் மாதிரி வேலை செஞ்சேன். அதாவது ஆமியை வந்துட்டு சில டாஸ்க்கள் இவங்களை வச்சு செஞ்சவங்க எம்ஐ இவங்களை வச்சு இவங்கள்ட்ட இவர்கிட்ட கொடுத்து போய் இதை செய்யுங்க அப்படின்னா இவங்க செய்யற செஞ்சு விட்டு செஞ்சு முடிச்சோன்னா வெளிநாட்டுக்கு அனுப்புற இவங்களுக்கு பே பண்ற இவங்க ஒரு பராமரி ராசி குரூப் இருந்த மாதிரி அதோட மோசம் அவங்களை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணினேன்.